டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ பார்க்குற பேஷண்ட் வந்து ஒரு 60 வயசு தாண்டினவர். அவர் வந்து கழுத்தில் இருக்கிற காயத்தினால அவர் வந்து எமர்ஜென்சிக்கு கை கால் பலக்குறைவுனால வந்தாங்க. ஸோ அவர் கை கால் பலக்குறைவுங்கிறது கிரேட் 3 பவர் தான் இருந்தது. அப்படின்னா அவங்களோட பவர் வந்து அவங்களால நிற்க நடக்க முடியாத அளவுக்கு தான் அவருக்கு வந்து பலம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவருக்கு வந்து C3-4 அப்படிங்கிற லெவலில் அவருக்கு ஒரு டிஸ்க்கு இருந்து, அதாவது ஜவ்வு பிதுங்கி அந்த நரம்பு மேலே போய் அழுத்தி அதனால் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே அவருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம அவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து அந்த உள்ளே இருக்கிற அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிற விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த உடனே ஆப்ரேஷன் எமர்ஜென்சியாக பண்ணி அவரும் நல்லா கிட்டத்தட்ட டோட்டலாக ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ அவரோட சைடில் இருக்கிற பலக்குறைவு யூஸ்வலாக ரெக்கவர் ஆகிறதுக்கு நாங்கள் 30 days to 60 days ஆகும்னு சொல்லுவோம். முழுமையாக ரெக்கவர் ஆகிறதுக்கு சில பேருக்கு 90 days வரைக்கும் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் பேர் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்க சர்ஜரி அவங்களுக்கு பண்ணுற மூலமாக அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அடிப்பட்ட உடனேவே மெடிக்கல் எமர்ஜென்சி என்னன்னா, கை கால் பலக்குறைவு இருக்குது, கழுத்து வளத்துலையோ இடுப்பு வளத்துலையோ அடிபட்டுருக்கு, பலக்குறைவு இருக்குன்னா உடனே அதுக்கான சிகிச்சையை எடுத்துட்டா ரெக்கவரி கம்ப்ளீட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. ஸோ எந்த டைமில் பண்ணிக்கிறோம், எந்த இடத்துல காயம் இருக்குங்கிறது பொறுத்து முக்கால்வாசி பேருக்கு அது முடிவாகும். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் அப்பா பேர் மகேஸ்வரன். அவங்களுக்கு 64 ஏஜ் ஆகுது. எங்கள் அப்பா பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆனவுடனே 108ல் ஏற்றி எமர்ஜென்சியாக அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் GH போயிட்டு பார்த்ததுக்கு கொஞ்சம் ஆர்த்தோ வித் நியூரோ ப்ராப்ளங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு கண்டிப்பாக நியூரோ தான் பார்த்தாகணுங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சஜஷன் பண்ணதில் நாங்கள் இமீடியட்டாக இங்கே நியூரோ 1க்கு வந்தோம். நாங்கள் இங்கே எமர்ஜென்சி வார்டில் வந்து இங்கே அட்மிஷன் ஆகிட்டோம். ஆனதுக்கப்புறம் இங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா, MRI சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், பார்த்துட்டு என்னங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம்னு சொன்னாங்க. பார்த்துட்டு சார்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சார் விஜயகுமார் சாரை மீட் பண்ணோம். அவங்க சார் வந்து பார்த்துட்டு சின்னதாக மைனர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிக்கிட்டா ஓரளவுக்கு அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டில் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டேவே 2 hours ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 1 day ஃபுல்லாக ஐசியூவில் வச்சுருந்து நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட், அதனால் டயபெட்டிக் டயட் தான் எடுத்துக்கணும்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்றாப்புல அதே ஃபுட்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கு மேலே வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் தான் தேவை, ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பார்க்கணுங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு முதல்ல தைரியம் வந்துச்சு. கண்டிப்பாக அப்பா நடந்துருவாங்க, கிளம்பிடுவாங்கங்கிறது. அது வரைக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் 1 weekல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஓகே, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து எங்களுக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. ஃபிசியோதெரபி வீட்லேயே வந்துட்டு எங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 50% நல்லா ரெக்கவரி ஆயிருக்காங்க. நார்மல் டயட் ஓரளவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. தானே கிளம்பி எந்திரிக்கிறதுக்கு அளவுக்கு அவங்களால முடியுது. 2 பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட இடத்துல இப்போ ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு இருக்குது. 15 days கழிச்சு நாங்கள் இன்றைக்கி ரிவ்யூக்காக சார் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சார் பார்த்துட்டு சொன்னாங்க, நல்லா ரெக்கவரி இருக்குது, நல்லா மூவ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் சொல்லியிருக்காங்க இன்னும் 2 or 3 months ரெக்கவரி ஆயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் விஜயகுமார் சார். தேங்க்யூ ஸோ மச்.